ஒரு குர்த்திக்கு எப்படி ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத இப்போ நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர்மெண்ட். எப்பயுமே ஒரு பர்சனோட பேக் சைடு தான் நீங்கள் ஷோல்டர் மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் இல்லை, பேக்கோட இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பேக் போன் இருக்கும். இதுதான் வந்து ஷோல்டர் போன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருக்கும் அது. ஸோ அந்த போன்லேருந்து சேம் போன் இந்த சைடு மெஷர் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். ஸோ இந்த இடத்துல டேப் வச்சுட்டு டேப்பை ஸ்டிஃபாக பிடிச்சி இந்த எண்டு வரைக்கும் இப்படி மெஷர் பண்ணுங்க. கொஞ்சம் கூட டேப்பை சென்டரில் லூஸ் விடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒரு மெஷர்மெண்ட் பேக் சைடு என்ன எடுப்போம் அப்படின்னா ஹிப்போட லென்த்து. இந்த ஷோல்டர் இப்படி ஹாஃபாக டிவைட் பண்ணிட்டு மிடில் இந்த டேப் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இது டாலுங்கிறனால உங்களுக்கு ஹிப் பெருசாக தெரியாது, பட் ஹியூமன் நேச்சர் உங்களுக்கு இங்கே ஹிப் வந்து ரைஸ் ஆகி டவுன் ஆகும் இல்லையா, அந்த ரைஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறது தான் உங்களுக்கு ஹிப் மெஷர்மெண்ட்டு. இது மோஸ்ட்லி ஒரு 18 to 21 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது நம்ம வந்து ஸ்லிட்டுக்காக எடுப்போம் இந்த மெஷர்மெண்ட்டு. நீங்கள் ஸ்லிட் டிசைன் பண்ணும்போது எய்தர் ஹிப் லென்த் வைக்கலாம், இல்லை 1 or 1.5 inches மேலே வைக்கலாம். எப்பயுமே உங்களோட ஹிப்புக்கு கீழேயோ வெரி ஹிப் லெவல்லையோ உங்களோட ஸ்லிட் வைக்கக்கூடாது. இந்த இடம் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே லென்த் மெஷர்மெண்ட். அது மெஷர் பண்ண இந்த ஷோல்டரை ஹாஃபாக டிவைட் பண்ணி டேப் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பஸ்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல உங்களோட டேப் ஃபாலோ ஆகணும். இந்த பர்ஸ்டோட டிப் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் பாயிண்ட், இதுதான் வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட். இதுதான் உங்களோட பர்ஸ்ட் பாயிண்ட். பர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் பர்ஸ்ட் லென்த் இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு பர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் லென்த்து. இந்த சைடில் வந்து நமக்கு எங்கே வந்து ஸ்மாலஸ்ட் வெயிஸ்ட் பார்ட் இருக்கோ, இந்த இடத்துல எங்கே நமக்கு அந்த கர்வ்ஸ் ஃபார்ம் ஆகுதோ வெயிஸ்ட்ல, அதுதான் வந்து உங்களுக்கு வெயிஸ்ட் லென்த்து. ஸோ இங்கே உங்களுக்கு எங்கே ஸ்மாலஸ்ட் போர்ஷன் வெயிஸ்ட்ல இருக்கோ அதை ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட் எடுங்க. அதுதான் உங்களுக்கு வெயிஸ்ட் லென்த்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 13லேருந்து 15.5 மேக்ஸிமம் 16 இதுக்குள்ளே தான் இருக்கும் சைஸ் ரேஞ்சு. ரொம்ப ஹையர் பர்சனுக்கு தான் நம்ம 15.5 16லாம் போவோம். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வெயிஸ்ட் லென்த் வருதோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிப் லென்த் நம்ம பேக்லேயே எடுத்துட்டோம். அடுத்தது ஃபுல் லென்த் ஆஃப் த குர்த்தி. ஃபுல் லென்த் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னா ஒவ்வொரு பர்சனோட டிசைன் பொறுத்து அது மாறும். அபவ் நீ லென்த், பிலோ நீ, இல்லை லாங் குர்த்தி எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஸோ உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபுல் லென்த் ஆஃப் த குர்த்தி மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வித் மெஷர்மெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு. ஒரு பர்சனை கையை இப்படி தூக்க வச்சுட்டு அண்டர் ஆர்ம்ஸில் இந்த மாதிரி செஸ்ட் மெஷர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அடியில் டேப் விட்டு பாடியோட சென்டரில் தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணுவேன். இதுக்கு நான் எந்த லூஸும் விடலை. ஜஸ்ட் நான் ஒரு ஃபிங்கர் வச்சு ஹோல்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த டேப்பை பிடிச்சி இதை நான் கரெக்டாக ஃபிட்டடாக மெஷர் பண்ணணும். டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. இதை மெஷர் பண்ணும்போது டேப் பார்த்தீங்கன்னா பேக்கில் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பேக்கில் லூஸ் விடக்கூடாது. இதுதான் உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இந்த ரெண்டு பர்ஸ்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல உங்க டேப் பாஸ் ஆகுற மாதிரி எடுக்கிறது தான் பர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பர்ஸ்டோட ஹையஸ்ட் பாயிண்ட்ல டேப் கிராஸ் ஆகி சென்டர்ல ஜஸ்ட் 1 finger ஹோல்டிங்ல எடுங்க. பேக்ல டேப்பை எங்கேயும் லூஸ் விடாதீங்க. இதுதான் வந்து பர்ஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா உங்களோட வெயிஸ்ட் லென்த் நீங்க எங்க எடுத்தீங்களோ அந்த இடத்துல வெயிஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதுவுமே இதே மாதிரி ஒரே ஃபிங்கர் ஹோல்டிங்ல ஜஸ்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும் வெயிஸ்ட். ஹிப் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஹிப், எங்க உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஹிப் இருக்கோ அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். உங்க ஹிப்போட ஃபுல்னஸ் நமக்கு கிடைக்கணும். ஸோ இதுதான் ஹிப் ரவுண்டு. ஸோ இதுதான் 4 ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ம் ரவுண்டு. ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பைசப்பு. ஸோ உங்களோட ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகி இம்மீடியட்டாக எங்கே உங்களோட வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்லீவ் இருக்கோ அதுதான் வந்து ஆர்ம் ரவுண்டு. இப்போ இந்த ஸ்லீவ் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக இந்த இடத்தோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுங்க. ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் ஹோல்டிங் தான், அதுவுமே எதுவுமே லூஸ் விடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எடுக்கிறது தான் ஆர்ம் ரவுண்டு. அதே ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம கையை தூக்கிட்டு இப்படி கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோலை கவர் பண்ணி எடுக்கிறது தான் வந்து ஆர்ம் ஹோல். இது வந்து கரெக்டா மேலே வந்து இந்த டேப்பை இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இதுதான் ஆர்ம் ஹோல். ஆர்ம் ரவுண்டுக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் வேற வேற கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த்து. இந்த ஷோல்டர் எண்டில் டேப் வச்சுக்கோங்க. ஸ்லீவ் லென்த்துமே பார்த்தீங்கன்னா
டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஷார்ட் ஸ்லீவ், எல்போ ஸ்லீவ், 3/4, ஃபுல் லென்த், இந்த 4 லெவல்ஸ்ல நம்ம ஹைட் மெஷர் பண்ணுவோம். ஸோ எந்த லென்த்ல உங்களுக்கு ஸ்லீவ் வேணுமோ அந்த லென்த் எடுத்துக்கோங்க. உங்களோட டிசைன் பொறுத்து அது மாறலாம். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு ஷார்ட் ஸ்லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 to 6 லென்த் வருது அப்படின்னா அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எங்க லென்த் வச்சிங்களோ அந்த இடத்துல அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட், அதாவது ஸ்லீவ் ஓப்பன் எடுக்கணும். இப்போ சப்போஸ் எல்போ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு 9 to 10 இன்ச்சஸ் வருது எல்போ அப்படின்னா உங்களோட 10 இன்ச்சஸ் லென்த்ல அந்த இடத்துல அதோட ரவுண்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுதான் லென்த் 9ஓட ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட்டா இருக்கும். ஸோ எங்க லென்த் முடியுதோ அந்த இடத்துல நீங்க ஸ்லீவ் ஓப்பன் மெஷர்மெண்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக் மெஷர்மெண்ட். இப்போ இதே மாதிரி இந்த ஷோல்டரோட மிடில்ல டேப் வச்சுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டா விட்டீங்கன்னா உங்களுக்கு நெக் டீப் எங்க வேணுமோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கோங்க. இதுதான் நெக்கோட டீப் மெஷர் பண்றது. ஃப்ரண்ட்டுமே இதே மாதிரி தான், பேக்குமே இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல இப்படி டேப் வச்சு ஃபால் பண்ண விட்டுட்டு இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ டீப் வேணுமோ இதை எடுத்துக்கலாம். இப்படி தான் நீங்கள் நெக் டீப் மெஷர் பண்ணணும். இன்னொரு வித் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் வித் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 அபெக்ஸ் பாயிண்ட். இந்த பர்ஸ்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த பர்ஸ்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு பர்ஸ்ட் வித்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7.5 இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு குர்த்தி டிசைன் பண்ணுறதுக்கான மெஷர்மெண்ட்ஸு. இப்போ நான் இங்கே எடுத்து காட்டின மாதிரியே நீங்கள் உங்களுக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி.